அபர்ணாமணியம் தமிழாசிரியர். தமிழ் கிளாஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். போன வகுப்பில் நாம் இந்த ரகர வேறுபாடுகள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதாவது சின்ன ரகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடையின ரகரம், பெரிய ரா அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லின ரகரம், இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் எங்கெங்கே வருங்கிறதெல்லாம் நாம் பார்த்துட்டு இருந்தோம். முதல் 3 பாயிண்ட் போன கிளாஸில் பார்த்தோம். இப்போ 4வதுலேருந்து 6வது வரைக்கும் உள்ள பாயிண்ட்டை இந்த வகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல சொல்கிறது, இந்த இடையின ரகரம் இரு வரும் பொழுது மெய்யெழுத்தோடு சேர்ந்து வரும். இந்த வல்லின இரு மெய்யெழுத்தோடு சேர்ந்து வருமானா கண்டிப்பாக வராது. சரியா? சில சான்றுகள் நம்ம இப்போ பார்க்கலாம். மலர்ச்சி, சேர்ந்து, பார்த்து, இந்த மாதிரி அந்த இரு பக்கத்தில் ஒரு மெய்யெழுத்துக்கள் வரும். அதே இந்த வல்லினம் எழுதும் பொழுது இரு பக்கத்தில் இப்படி இச்சு வருமா அப்படின்னா எந்த இடத்துலையும் வராது. அது தவறு. நம்ம எப்படி எழுதணும்? வெறும் பயிற்சி, இதுதான் சரியான முறை. இப்போ இங்கே விற்பனை அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இந்த இரு பக்கத்தில் இப்பு வருமானு கேட்டால் வரவே வராது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வல்லின ரகரத்துக்கு மெய்யெழுத்தா வரும்பொழுது அது பக்கத்துல மற்றொரு மெய்யெழுத்து வருமா அப்படின்னா வராது. சரியா? அப்ப என்ன பண்ணணும்? இந்த இப்பு இங்க வரக்கூடாது. விற்பனை, இதுதான் சரியான முறை. சரியா? அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். படற்கையில மட்டும்தான் இந்த வல்லினரா வரும். இந்த இடையினரா படற்கையில வருமா அப்படின்னா வராது. படற்கைனா முதல்ல என்னது? அது முதல்ல தெரியணும் நமக்கு. இடம் 3 வகையா சொல்றோம். தன்மை, முன்னிலை, படற்கை. நான் எழுதினேன், நான் படிச்சேன் அப்படின்னா அது தன்மை. நீ படிச்சியா, நீ எழுதினியா அப்படின்னு கேட்டா அது முன்னிலை. தேர்ட் பர்சன் ஒருத்தரை சொல்றோம். அவன் படிச்சானா, அவன் எழுதினானா, அவன் சாப்பிட்டானா, அவன் அப்படின்னு தேர்ட் பர்சன் ஒருத்தரை பத்தி பேசுறதெல்லாம் படற்கை. அந்த படற்கையில வர்ற இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வல்லினரா தான் வரும். இடையினரா வருமா அப்படின்னா வராது. எப்படி? சென்றார், வருகிறார், அந்த மாதிரி. பாடுகிறார், அப்ப இந்த இடத்துல இது கரெக்டா அப்படின்னா தவறு. எப்படி வரணும்? பாடுகிறார், இதுதான் சரியான முறை. சரியா? படற்கையில வரும் பொழுது வல்லின ரகரம் தான் வரும். இடையின ரகரம் வருமானா வராது அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்த பாயிண்ட் பார்க்கணும். அடுத்து, பலர்பாலில் இந்த இடையின இரு வரும், வல்லின இரு வருமானா வராது. பலர்பால்னா என்னது? பாலை 5 வகையா சொல்றோம். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஆண்களை குறிப்பது ஆண்பால், பெண்களை குறிப்பது பெண்பால். ஆண் பெண் இருவரையும் சேர்ந்து சொல்வது பலர்பால். உயிருள்ள உயிரற்ற, சரியா, அக்ரிணை பொருட்களை ஒன்றை மட்டும் குறித்ததுன்னா ஒன்றன்பால், பலவற்றை குறித்ததுன்னா பலவின்பால் அப்படின்னு சொல்றோம். இங்க பலர்பால் அப்படின்னா ஆண் பெண் இருவரையும் சேர்த்து சொல்ற இடங்கள்ல இந்த இடையினரா தான் வரும். வல்லின இரு வருமா அப்படின்னா வராது அப்படின்னு சொல்றோம். சரியா? எப்படி? அதற்கு சில சான்றுகள் பார்க்கலாம். காவலர்கள், மருத்துவர்கள், இப்படிதான் எழுதுவோம். சரியா? அந்த இடத்துல இங்க நான் எழுதியிருக்கேன் பாருங்க, ஆசிரியர்கள் அப்படின்னு. இந்த வல்லின இரு போட்டோம் அப்படின்னா அது தவறு. அங்க என்ன வந்திருக்கணும்? இடையின இரு வந்திருக்கணும். அதுதான் சரியான முறை அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 2 பாயிண்ட்டை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தமிழை சிந்திப்போம், தமிழோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.